பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் கிளம்பகத்துல இருந்தா எல்லா பஸ்ஸும் புறப்படுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோயம்பேட்டில இருந்து புறப்பட்ட பஸ் எதுவுமே இனிமேல் கிளம்பாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 80% பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பகத்தே இது பண்ணிட்டாங்க. அங்கிருந்து தான் நம்ம கிளம்புன்ற மாதிரியான அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20% பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை வாசிகள் வந்து அங்கிருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து இது பண்ண முடியாது அப்படின்றதுனால மாதவரத்துல இருந்து பேலன்ஸ் இருக்கிற பஸ் வந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்து இன்னொரு 20 கோடி பக்கம் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்களாம். அது வந்து ரயில்வே இதே மக்களுக்கு உண்டான தேவையான சேவைகளை வந்து வழங்குறதுக்கான அந்த இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ளார அதெல்லாமே ரெடி பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம ரெடி பண்ணாலுமே கிட்டத்தட்ட மக்கள் வந்து அந்த இது எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சி போறதுக்கு சில டைமுகள் ஆகும். அது அவங்களோட டிராவல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆட்டோ சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயுமே இருக்கு.